இந்த உலகத்திற்கே உறவுகளை பற்றி, உறவுகளுடைய தன்மைகள் பற்றி எல்லாம் எடுத்துச் சொன்னது தமிழன், தமிழர் இலக்கியம், தமிழர் பண்பாடு என்று சொன்னால் அதில் வேறு இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது தமிழர் பண்பாடு. இந்த உறவுகள் எப்படி அமைய வேண்டும் என்பதனை சங்க இலக்கியத்தில் மூதுரையிலே ரொம்ப சிறப்பாக ஔவையார் குறிப்பிட்டிருப்பாங்க. அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுளி தீருவார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலமே ஒட்டி உருவார் உறவு என்று சொல்லி ரொம்ப அருமையான ஒரு சங்க இலக்கிய பாடல். உறவுகள் எப்படி இருக்கணும்? அற்ற குளம் என்று சொன்னால் நீர் வற்றிய ஒரு குளம். நீர் வற்றிய குளத்தில் யாருமே உறவாடுவதற்கு வரமாட்டாங்க. ஒரு குளம் என்பது நீர் நிரம்பி நீர் ததும்பி இருக்கின்ற பொழுது அந்த மழைக்காலத்திலே அல்லது வசந்த காலத்திலே அந்த நீர்நிலையில் சென்று நீர் அருந்துவதற்கு பல்வேறு திசைகளிலிருந்து பறவைகள் வரும், பல்வேறு இடங்களிலிருந்து மிருகங்கள் வரும், மனிதர்கள் வருவார்கள். மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்து விளையாடும். எப்பொழுது? அந்த குளம் நீர் நிரம்ப இருக்கும் பொழுது. அதே குளம் கோடைகாலம் வறட்சி என்ற ஒன்றையும் சந்திக்க நேரிடும். மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு பக்கம் வசந்தம் என்று சொன்னால் இன்னொரு பக்கம் வறட்சி வரத்தான் செய்யும். ஒரு பக்கம் இன்பம் என்று சொன்னால் இன்னொரு பக்கம் துன்பம் வரத்தான் செய்யும். ஒரு பக்கம் வெற்றி என்று சொன்னால் இன்னொரு பக்கம் தோல்வி வரத்தான் செய்யும். அந்த நன்மை வரும் பொழுது, வெற்றி வரும்போது, மகிழ்ச்சி வரும் பொழுது, புகழ் வரும்போது, பதவி எல்லாம் வரும் பொழுது நம்மை ஒட்டி உறவாடுவதற்கு உறவுகளும் 1000 வரும். அண்ணம்பா, தம்பிம்பா, மாமம்பா, மச்சாம்பா, தாத்தாம்பா, பாட்டிம்பா, தான்பா, இப்படி உறவுகள் 1000 வரும். ஆனால் இந்த வறட்சி காலம், இந்த கோடை காலம் போல நமக்கும் ஒரு காலம் வரும் பொழுது அந்த குளத்துல என்ன இருக்கும்? வறட்சி காலத்துல அந்த குளத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நீர்த்தாவரங்கள், கொட்டி, ஆம்பல், நெய்தல், அது மட்டும்தான் அங்க இருக்குமே தவிர அந்த மனிதர்கள் போய்விடுவார்கள், அந்த மிருகங்கள் போய்விடும், துள்ளி குதித்த மீன்களை கூட காணாது, பறவைகள் அதுக்கப்புறம் அந்த பக்கம் எட்டி பார்க்காது. அந்த நீர்த்தாவரங்கள் மட்டும் அந்த குளத்தோடு இருந்து அதனுடைய அந்த துயரத்தில் பங்கெடுக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த தாவரங்களைப் போல, அந்த கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போல நமக்கு உறவுகள் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய துன்ப காலத்தில் கூடவே இருந்து நமக்கு ஆறுதல் சொல்லுகின்றவர்களாக, கூடவே இருந்து நம்முடைய கண்ணீரை துடைக்கின்றவர்களாக, உதவிகளை செய்கின்றவர்களாக, சொல்லாலோ அல்லது செயலாலோ நமக்காக நிற்கின்றவர்களாக ஒரு 2 உறவு 200 உறவு மகிழ்ச்சியை கொண்டாடும் போது வர்றது பெருசு இல்லைங்க. நம்ம வருத்தப்படுகின்ற காலங்களில், நாம் கஷ்டப்படுகின்ற காலங்களில் நம்மை தாங்கி நமக்கு ஆதரவாக 2 உறவுகள் போதும். நம்ம வாழ்க்கையை அழகாக வென்றெடுத்து விடலாம், கஷ்டங்களை தாண்டி வந்து விடலாம். அப்படிப்பட்ட உறவுகளைத்தான் நாம் சம்பாதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு அமையும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த உறவுகளை நம்ம விட்டுறவே கூடாது, பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை மேன்மையுறும். இந்த பாடலை, இந்த சங்க பாடலை தழுவித்தான் கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப அருமையா ஒரு திரை இசை பாடல்களை தந்திருப்பாரு. குளத்திலே தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியிலே பணம் இல்லை, பெத்த புள்ள சொந்தம் இல்லை அப்படின்னு எழுதியிருப்பாரு. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே, பெட்டியிலே பணம் இல்லே, பெத்த புள்ள சொந்தம் இல்லே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எப்படி அந்த குளத்துல நீர் இல்லாத நேரத்தில் மீன்களும் கொக்குகளும் வராதோ, அது மாதிரி நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா, நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா, புகழ் ஏதோ ஒரு பதவி இங்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொன்னா, நம்ம கிட்ட ஒன்று பெத்த பிள்ளை கூட நம்மளை விட்டுட்டு போயிடுவான் அப்படிங்கக்கூடிய அந்த சங்கப்பாடலை தழுவிதான் இந்த திரை இசை பாடலை கவிஞர் தருவார். அதுல இன்னொரு வரி அழகாக சொல்லியிருப்பார். பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனைய பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லை. பானையில இருக்கக்கூடிய சோத்தை பங்கு வைக்கும் போது அதுல பங்கெடுத்து திம்பதற்காக 1000 பேர் ஓடி ஓடி வருவான். ஆனால் சோற்றை பங்கு வைக்கும் போது 1000 பேர் வருவான்.
நம் சோகத்தை பங்கு வைத்தோம் என்று சொன்னால், நமக்கு வருகின்ற சோதனையை பங்கு வச்சோம்னு சொன்னா ஒருத்தன் கூட பக்கத்தில் நிற்க மாட்டான். அதை ஏற்றுக்கொள்வதற்கும் பங்கெடுப்பதற்கும் தயாராக இருக்க மாட்டான். இதுதான் சோதனையே பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்பி நான் பொறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே. கூடிய அந்த கண்ணதாசனுடைய பாடல் என்னைக்கும் தன்னம்பிக்கையை தரும். நம்ம கையில நம்ம நிக்கணும் அப்படிங்கக்கூடியதை தருவதோடு, நல்ல உறவுகள், நமக்காக நிற்கின்ற உறவுகள், நம்மை தாங்குகின்ற உறவுகள், நமக்கு ஆறுதல் சொல்லுகின்ற உறவுகள், கஷ்ட காலங்களில் நம் கூடவே இருந்து நம்மை காத்து கொள்ளுகின்ற உறவுகள் கிடைக்குமே. ஆனால் அதை நாம் விடாது பிடித்து கொள்ள வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் நமக்கானவர்கள். அவர்களால் தான் நாம் துன்பங்களை துயரங்களை தாண்டி இன்னொரு இடத்திற்கு செல்ல முடியும், வாழ்க்கையில் மேம்பட்ட இடத்தை அடைய முடியும் என்பதுதான் உண்மை நண்பர்களே.